கிருஷ்ணரை ஏன் வாலி கொன்றான் தெரியுமா? கிருஷ்ணர் ஒரு வேடனோட அம்பு பட்டு தான் இறந்து போனாருன்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த வேடன் யாரு, ஏன் கிருஷ்ணரை கொன்னாரு? காரணம் தெரிஞ்சா நிச்சயம் நீங்க கண் கலங்கிடுவீங்க. மகாபாரத போர் முடிஞ்சு பல வருஷம் கழிச்சு கிருஷ்ணர் ஒரு மரத்தடியில ஓய்வு எடுத்துட்டு இருந்தாரு. அப்போ ஜரா அப்படிங்கிற ஒரு வேடன் கிருஷ்ணரோட காலை மான்னு நினைச்சு அம்பு விட்டுட்டாரு. பதறி போய் ஓடி வந்த அந்த வேடன் தான் செஞ்சது கடவுள்னு தெரிஞ்சு கதறி அழுதாரு. அப்போ கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொன்ன பதில் அந்த வேடனையே அதிர்ச்சியில ஆழ்த்தியது. நீ அழாதே, இது நான் உனக்கு கொடுத்த வாக்கு. போன பிறவியில நான் ராமரா இருந்தப்போ நீ வாலியா இருந்த. ஆமாம், ராமாயணத்துல மறைஞ்சிருந்து வாலிய ராமர் கொன்னப்போ வாலி ஒரு கேள்வி கேட்டாரு, ஏன் மறைஞ்சிருந்து கொன்னீங்க? அதுக்கு ராமர் சொன்னாரு, இந்த பிறவியில நான் செஞ்சதுக்கு கைமாறா அடுத்த பிறவியில நீ என்னை இதே மாதிரி மறைஞ்சிருந்து கொல்லுவனு வாக்கு கொடுத்தாரு. அந்த வாலிதான் இந்த பிறவியில வேடனா வந்து கிருஷ்ணரை கொன்னு அந்த கணக்கை முடிச்சாரு. தன் கையாலேயே ஒரு உயிரை எடுத்தாலும் தான் கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு நினைச்ச அந்த உள்ளம்தான் தெய்வத்தோட குணம். தன்னை கொல்பவன் மேல கூட அன்பு செலுத்துற கிருஷ்ணரின் கருணையை பார்த்து வியக்கிறவங்க மறக்காம ஜெய் ஸ்ரீராம் கிருஷ்ணான்னு கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற புராண கதைகளுக்கு மாறன் மைட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.